அப்புறம் கொலை பண்ணி எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு இருக்கானுங்கண்ணா. நான் நேற்று நைட்டு வந்து கூட்டு போயிருக்காங்கண்ணா 9 மணிக்கு கார்ல. அவ்வளவுதானே தெரியும். திரும்பவும் எங்க வீட்டுக்காரர் நம்பர்ல இருந்து எங்க வீட்டுக்கார போன் பண்ண வச்சு நான் வரேன்னு சொல்ல வச்சிருக்கானுங்கண்ணா. அப்புறம் கொலை பண்ணி எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு இருக்கானுங்கண்ணா. ஆமா, அவனுங்களே கொலைக்காரங்களே எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கானுங்க. நான் கால் பண்ணி கேட்கும்போது எங்க வீட்டுக்கார நம்பர் கால் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்ல வாங்கன்னு சொல்லிட்டானுங்க. வந்து பார்த்தா யாருமே இல்லை, எங்க வீட்டுக்காரோட பாடி தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அவ்வளவுதானே, வேற எதுவுமே இதே மாதிரி தானே அந்த குண்டுமேட்ல கொலை நடக்குது, எதுவுமே பண்ண மாட்டாங்கண்ணா. இப்ப இது கொலை பண்ணது யாருன்னு தெரியல. எங்க வீட்டுல எதனா தப்பு பண்ணா கூட நான் சொல்லலாம், இது தப்பு, அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. அவர் எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு இதுக்கு தெரியலண்ணா. கொஞ்சம் நீங்க தானே கேட்டு ஆட்டோ ஓட்டுறாருண்ணா அவரு. நான் அவருக்கு தெரியலண்ணா யாரு கூட போனாரு, அந்த கார் எதுவுமே தெரியலண்ணா. எனக்கு எதிர் வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க கார்ல போனாங்க, கார்ல ஏத்தின்னு போனாங்க. அதனால தானே நான் தேட ஆரம்பிச்சேன் நேற்று நைட்டு. கார்ல யாரு வீட்டாண்ட வந்து கூட்டு போயிருக்காங்கண்ணா, தெருவுல வந்து நைட்டு 9 மணிக்கா. அதனாலதான் பக்கத்து வீட்டு நான் எங்க வீட்டுக்கார காணன்னு வெளியே தேடும் போது அந்த எதிர் வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க கார்ல ஏதோ ஒரு பையனை ஏத்தின்னு போனாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தானே எங்க வீட்டுக்காரா இருக்கும்னு டவுட்ல தானே அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சேன் நான். அதுக்கப்புறம் காலை நைட்டு ஃபுல்லா தேடணும். அப்புறம் காலையில வந்து ஃபோன் பண்ணா எங்க வீட்டுக்கார ரீச் ஆச்சு, எடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால நாங்க இங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்ல. அது சொன்னது எங்க வீட்டுக்கு இட்டுன்னு போனவங்களே எங்க வீட்டுக்கார போன்ல பேசி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்றாங்க. அவன் யாரு? மணி, பெல் மணின்ற பையனும் இன்னொரு அவன் பேரும் மணிதான். அவனுக்கு 2 பேரும் வந்துருவாருக்கா நீ போன. அவனுக்கு என்ன சொல்றானுங்க நேற்று நைட்ல கூட இருக்கும்போது நீ போக்கா அவர் வந்துருவாரு சொல்றானுங்களே, தேட சொல்லலாம். ஆனா அவனுக்கு தான் கூட இருந்தானுங்க அவர் கூட நேற்று நைட்டு. அது மட்டும் தானே தெரியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டோம்.